தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் கூட இல்ல. ஆகையால பார்த்தீங்கன்னா, அனைத்து கட்சிகளுமே பரபரப்பாக வேலை செஞ்சுட்டும் இருக்காங்க. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் அதிரடியாக களமிறங்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்த பொறுத்தவரைக்குமே அதிக செல்வாக்குடைய கட்சிகள்ல தமிழக வெற்றிக் கழகம், திமுக ஆகிய 2 கட்சிகள் தான் முன்னிலை வகிக்குது. ஆகையால இந்த 2 கட்சிகள்ல ஏதோ ஒரு கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு மக்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சமீபத்துல திமுக, தேமுதிகவுடன் கூட்டணி அமைச்சாங்க. அதனை அடுத்து ஒரு சில சின்ன சின்ன கட்சிகளுமே திமுகவுல ஆல்ரெடி கூட்டணி அறிவிச்சுதான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கட்சிகளுக்கு மேல திமுகவுடன் கூட்டணியில இருக்காங்க. சோ ஆகையால அவங்க அனைத்து ஏரியாக்களிலுமே கொஞ்சம் பலம் வாய்ந்த அணியாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அது அனைத்தையுமே தவிர்க்க வேண்டும் அப்படின்றதற்காக தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி பற்றி பேச்சுகளுமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய அளவுல பலம் சேர்க்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியில் இணைய உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் இணைஞ்சா தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமையும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களுமே எதிர்பார்க்கிறாரா. சமீபத்துல இதற்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்துள்ளதாக சொல்லப்படுது. எந்த நேரம் வேண்டுமானாலும் சோசியல் மீடியாக்கள்ல தளபதி விஜய் அவர்களும் எடப்பாடி அவர்களுமே இடம்பெறும் புகைப்படம் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.